ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் பண்ண க்ராசரி ஷாப்பிங் பற்றி தான் நான் வந்து வீடியோக்குள்ளே பேச போகிறேன். வீக்லி க்ராசரி ஷாப்பிங் நான் வந்து பண்ணலை. ஸோ மந்த்லி ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு 2 months கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, 2.5 months 3 months கூட வரும், அந்தளவுக்கு நான் வாங்கிட்டேன். ஸோ பார்ப்போம் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டோட்டலாக வந்து நான் ஒரு 2 பேக் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் க்ரேவிங்ஸ் இருந்ததுனால வந்து நான் பிஸ்கெட்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மொத்தமாக நான் இவ்வளோ திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் எவ்வளோ மந்த்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண தான் ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ மந்த்ஸ் வந்து வருது, எவ்வளோ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து நம்ம எல்லாம் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வாங்கினதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி சொல்கிறேன். நான் வாங்கின பில்லு, நான் வாங்கினதுக்காக பில்லு. ஸோ இவ்வளோ திங்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். 3 பில்லாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சில ட்ரெஸ் கூட வாங்கினேன். ஸோ இந்த மந்த் வந்து ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வருது. ஸோ அதுக்காக வந்து நான் ட்ரெஸ் வந்து ஒன்று எடுத்திருந்தேன், ஒரு 2 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். 2 ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன், அதனால இவ்வளோ பில் அப்படின்னு நான் சொல்லலை. இவ்வளோ வாங்கினதில் வந்து அந்த 2 ட்ரெஸ் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இப்பி நூடுல்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அடிக்கடி க்ரேவிங்ஸ் வருது. ஸோ ஏன் அப்படின்னு தெரியல, பட் க்ரேவிங்ஸ் இருக்கும்போது எனக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு பதில் வேறு ஏதாவது சாப்பிட்லாமா, இல்லை ஹோட்டல் போய் சாப்பிட்லாமா அப்படின்லாம் எனக்கு தாட் வருது. அதுக்காக நான் இந்த நூடுல்ஸை வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் வந்து க்ரேவிங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த நூடுல்ஸ் பேக்கெட் தான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டா மேபி கொஞ்சம் வந்து அந்த க்ரேவிங்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணி நம்ம டக்குன்னு போயிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு 1000 rupees பில்லுக்கு கீழே வந்து கண்டிப்பாக வராது. அதனால தான் வந்து ஒரு 40 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த நூடுல்ஸ் பேக்கை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். க்ரேவிங்ஸ்க்காக வாங்கினது. நெக்ஸ்ட்டு வந்து பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் தான். ஸோ இது இல்லை, அதனால் வீட்டில் இல்லாததுனால இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் கண்டிப்பாக வேணும் இல்லையா? அப்போ தான் பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கே தோணுது. ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்தால் தான் எங்கேயுமே வந்து உட்கார முடியுது. அதனால தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். ஷாம்பு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் இந்த ஷிக் ஷாம்பு வாங்கியிருக்கேன். ஸோ யாராவது வந்தாங்கன்னா கூட, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட ஷாம்பு தேவைப்படும். அதுக்காக நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 15 ரூபா தான். 15 பீசஸாக இருக்குமா 10 பீசஸ் இருக்குமான்னு தெரியல. 15 ரூபா தான். 16 பீசஸ் இருக்குது, 15 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் பேக்கெட் வந்து இல்லை. போன டைம் வந்து 50 கிராம் தான் வாங்கியிருந்தேன். அதுவுமே இப்போ தீரப்போகுது. அதனால் ஒரு 100 கிராம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவுமே வந்து நான் குழம்புக்கும் யூஸ் பண்ணுவேன் அண்ட் வந்து பூஜைக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது ஒரு 100 கிராமுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிராம்பு வந்து வாங்கியிருக்கேன். கிராம்பு வந்து இது 100 ரூபா. அதுதான் நான் ப்ரைஸ் பார்க்காம எடுத்துட்டேன் காய்ஸ். சீரியஸ்லி 100 ரூபா போட்டிருக்கு. ஒன்றும் இந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் வந்து 100 ரூபா, 89 ரூபா, 79 ரூபான்னு இருக்கிறது. கண்டிப்பாக இது ஒரு 100 ரூபா அப்படின்னு தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். 30 ரூபாய் கீழே இருந்தால் தான் வாங்கலாம். இது வந்து 100 ரூபான்னு போட்டிருந்ததுனால தான் ஒன்று 100 ரூபானா அப்போ கண்டிப்பாக வந்து பில் நிறைய வரதானே செய்யும். இது வந்து 100 ரூபா போட்டிருக்கு, நான் தெரியாமல் வாங்கிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். கிராம்பு வந்து யூஸ் ஆகும். என் ஹஸ்பண்ட்லாம் அடிக்கடி சாப்பிட்றாரு. ஸோ தட் கிராம்பு வந்து யூஸ் ஆகும். அதனால் இது ஓகே, இருக்கட்டும். அண்ட் இட்டாலியன் சீசனிங் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து போன டைம் வந்து ஓரிகானோ வந்து வாங்கியிருந்தேன். இந்த டைம் வந்து இட்டாலியன் சீசனிங் வாங்கியிருக்கேன். சப்போஸ் வந்து சாண்ட்விச்லாம் செய்கிறோம் அப்படின்னா, பீஸா சாண்ட்விச் இதெல்லாம் செய்கிறோன்னா அதில் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். சும்மா எப்பயாவது தான் க்ரேவிங்ஸ் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்காக தான். இது வந்து ஒரு 125 rupees வந்து இருக்குது. சின்ன பேக்கெட் தான். இந்த கிராக்ஸ் ஜாக் வந்து பிஸ்கெட் தான். இது வந்து நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். நான் பார்த்ததும் வந்து ஆசையாக இருந்துச்சு. சரி, ஒரு மாதிரி சால்ட் அண்ட் ஸ்வீட்டியாக இருக்கும் இது. சரி, பார்த்ததும் ஆசையாக இருந்தது. அதனால் ஒரு சின்ன பேக் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னது வாங்கிட்டு வந்தேன். இதுலேயுமே ஃபேமிலி பேக் கூட இருந்தது, அதனால் அதை வாங்கலை. இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட் இந்த குட் டே பிஸ்கெட்டை வந்து ஃபேமிலி பேக் தான் வாங்கியிருக்கேன். இதுவுமே என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் பிஸ்கெட்டுன்னு சொல்லலாம். பட்டர் குக்கீஸ்ன்னு இருக்குது. அப்படியே வாயில் வச்சது அப்படியே பட்டர் டேஸ்ட்டு வரும். அண்ட் அங்கங்கே வந்து கொஞ்சம் காஜூஸ்லாம் போட்டிருப்பாங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கெட்டு. ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து டெய்லி வந்து 1 டைம் வந்து காஃபி குடிப்பேன். அப்போ வந்து ஒரு 2 பிஸ்கெட் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். என் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால ஃபேமிலி பேக்காக வந்து வாங்கியாச்சு. பாப்பாக்கெலாம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் 2 பேர் மட்டும் தான் சாப்பிடுவோம்.
யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுப்போம். மற்றபடி வந்து எங்களுக்காக தான் வாங்கினது. வந்து ஒயிட் சன்னா வந்து 69 ருபீஸ் வந்து வாங்கியிருந்தேன். ½ kg தான் வாங்கியிருந்தேன். இதுவே போதும், ஏன்னா சீக்கிரமாக இதெல்லாம் வந்து வண்டு பிடிக்கும். அதனால நான் வந்து கம்மியாக தான் வாங்கிக்கிட்டேன். ½ kg தான் வாங்கியிருந்தேன். ஸோ சன்னா வாங்கியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சன்னாவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தட்டைப்பயிறு சொல்லுவாங்க, இதை நினைக்கிறேன் காராமணி சொல்லுவாங்க. ஸோ தட் இது வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது, அதனால் ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன். பட் ஸ்ட்ரென்த் இது ரொம்ப, அதனால் இது ஒரு 1/4 கிலோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 31 ருபீஸ் வந்து வந்தது. பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் வந்தது. போன டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, இந்த டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாமே அங்கே சரவணா ஸ்டோரில். ஸோ இந்த வாட்டி தான் சரவணா ஸ்டோர் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால தான் நான் அங்கே போனேன். அங்கே போனால் கொஞ்சம் கம்மியாகும்னு நினச்சேன், பட் அப்படி ஆகலை. பில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்தது எல்லாம் வாங்கினதுனால. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1 kg அப்படி தான் நான் வாங்கியிருந்தேன். போதும், இதுவே வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா ரைஸ்லாம் கம்மியாக தான் சாப்பிட்றோம், அதனால் ரைஸ் வந்து கொஞ்சம் டேஸ் வரும் எனக்கு. டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா சப்போஸ் வந்து ஆயில் ஐட்டமாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஷ்யூ தேவைப்படுது. எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை வந்து சக் பண்ணி எடுத்துரும் இது. அதுக்காக இது கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்டது டிஷ்யூ. ஆயில் வந்து எதாவது சிந்திச்சுன்னா கூட டக்குன்னு எடுத்து வைப் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணிடலாம். அதுக்காக நான் கண்டிப்பாக இதை வாங்கியிருந்தேன், கிச்சனுக்காக தான். நான் வந்து விவல் சோப் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இப்போதைக்கு எனக்கு விவல் தான் பிடிச்சிருக்கு ரொம்ப. இந்த ஸ்மெல் கூட சூப்பராக இருக்கும். அதனால் இந்த சோப் வந்து நான் வாங்கியிருந்தேன். 4 பீஸ் வந்து 124 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆஃபர் தான் போட்டிருந்தாங்க, அதனால் நான் இதை வாங்கிட்டேன். ஹேண்ட் வாஷ் வந்து சாவ்லானோட இது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும் ஹேண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ட்ரை ஆக்காது அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் லைஃப் பாய் வந்து இருந்தது, அது கொஞ்சம் ரேட் இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. 216 ரூபா சம்திங் இருந்தது. இது வந்து 189 வந்து வந்திருந்தது. கிராம் வந்து அதுவுமே கம்மி தான், இது கிராம் கொஞ்சம் அதிகம், அதனால நான் இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டேன். அண்ட் வந்து சேவியான் வந்து வாங்கியிருந்தேன். வெர்மிசிலியோட சேமியா வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 850 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது பாப்பாக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன் சேமியா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை அப்படின்னு கொடுத்தா அவனுக்கு ஒரு மாதிரி பிடிக்காமல் போயிடும் இல்லையா. அதனால் சேஞ்சுக்கு வந்து சேமியா ரவா இதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் வந்து சாப்பாடு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக நான் வந்து இதை வாங்கியிருந்தேன் சேமியா. ஸோ சும்மா வந்து ப்ளைனாக பண்ணி கொடுத்தா அவனே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் வந்து அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதனால இந்த சேமியா வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் பொட்டுக்கடலை வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே பாப்பாவுக்கு வந்து சட்னியாக இருக்க, வீட்டுக்கு சட்னியாக இருக்க, எல்லாருக்குமே தான் இது பொட்டுக்கடலை. அண்ட் சும்மாலாம் வந்து என் ஹஸ்பண்ட் பாப்பாலாம் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து இதை ஒரு பெரிய பேக்கெட்டாகவே வாங்கியாச்சு, ஒரு ½ kg. ஆல்ரெடி கொஞ்சோண்டு இருக்குது, காலியாக போகுதுன்றதுனால ஒரு ½ kg வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து 1/4 கிலோ பாக்கெட் தான் எடுத்தேன். என் ஹஸ்பண்ட் தான் நிறைய வேணும், இது சாப்பிடுவோம் இல்லையா, வேணும் தேவைப்படும் சொல்லிட்டு ½ kg வாங்க சொன்னார். ஸோ தட் ½ kg. பட்டாணி வந்து வாங்கியிருந்தேன், ஒயிட் பட்டாணி. இது வந்து 15 ருபீஸ் தான் 1/4 கிலோ அப்படின்னு போட்டிருந்தது. அதனால் ½ கிலோ பேக்கெட் கிடையாது, அதனால் 1/4 கிலோ பேக்கெட்டில் 2 வந்து வாங்கிட்டேன். ஸோ ரெண்டுமே 15 ருபீஸ், மொத்தம் வந்து 30 ருபீஸ் ஆச்சு இது ரெண்டுமே ½ kg. மொச்சக்கொட்டை வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இப்போது ஆடி மாதம் வேறு வரப்போகுது இல்லையா. ஸோ கருவாட்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட்லாம், கூழ் காய்ச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மொச்சக்கொட்டையும் ராகி மாவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து தோசைக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் ராகி மாவை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கூழ் கிண்டி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியும் வந்து சாப்பிட்லான்றதுக்காக 2 பர்பஸ்க்காக வந்து நான் இந்த ராகி மாவை வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று கூழுக்காக, இன்னொன்று வந்து தோசைக்காக. அண்ட் பாப்பாக்கும் வந்து இதில் கஞ்சி வந்து காய்ச்சி கொடுக்கலாம் அதுக்காகவும். வீட்லேயே அரைக்கலாம் பாப்பாவுக்கு, பட் இதை கொடுப்பேனான்னு எனக்கு தெரியல. பாப்பாக்கும் மோஸ்ட்லி வந்து அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ராகி வந்து வாங்கி அதுக்கப்புறம் காய வச்சு அவனுக்கு வந்து பவுடர் பண்ணி தான் தருவேன். ஸோ இது மோஸ்ட்லி நான் கொடுக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது 2 வாங்கியிருந்தேன். மொச்சக்கொட்டை வந்து ஒரு 31 ருபீஸ் வந்து வந்துச்சு. அதுவுமே 1/4 கிலோ பாக்கெட் தான். ½ கிலோ எடுத்தேன். எதுக்கு ½ கிலோ, இது கொஞ்சம் கேஸு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு 1/4 கிலோ வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து மைதா வந்து வாங்கியிருந்தேன். ஏன் அப்படின்னா ரீசெண்டாக வந்து பழம்பூரி வந்து செஞ்சுருந்தேன். நேந்திரன் பழமில் வந்து பழம்பூரி வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து மைதா யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு இருக்கும்ல, அதாவது கடலை மாவு இருக்கும்ல, அதை வந்து யூஸ் பண்ணி பழம்பூரி செஞ்சேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு. மைதா வந்து அன்ஹெல்தி இல்லையா, ஸோ கடலை மாவில் செஞ்சதால கொஞ்சம் ஹெல்தி. அதனால் வந்து சரி இந்த வாட்டி வந்து மைதாவில் செஞ்சு பார்ப்போம், எதுக்கும் இருக்கட்டும் மைதா அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ½ kg மட்டும். 1/4 கிலோ பாக்கெட் தேர்னேன் கிடைக்கல. ஸோ அதனால் ½ kg வந்து வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் ஹார்ஸ் புட்டு பொடி வந்து வாங்கியிருந்தேன். இது ஏதோ ஆக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஆனால் இந்த இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கான்ஃபிடெண்ட்டாக நான் வந்து வாங்கினேன். இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி ஒரு மாதிரி கேரளா புட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைப்பில் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வந்து மாவு புட்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் குருணையாக இருக்கும். இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த புட்டு. ஸோ
ஸோ நல்ல உபரி வந்து வரும். அதனால் வந்து நான் இதை வாங்கினேன். இது வந்து 108 ரூபா ஒரு பேக்கெட், 1/2 kg. ஓகே, கொஞ்சம் நிறைய வரும் இல்லையா, உபரி வரும், கொஞ்சம் போட்டாலே உபரி வரும். அதனால சரி ஓகே ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் வந்து ராஜ்மா வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ பேக்கெட் தான் வந்து வாங்கியிருந்தேன். 37 ருபீஸ் வந்தது ராஜ்மா. இது வந்து நாங்கள் அடிக்கடி வந்து பயிர் சாலட்லாம் சாப்பிட்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கினது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டி நான் வந்து ஆரஞ்சு துவரம்பருப்பு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது பேர் என்னவோ சொல்லுவாங்க, மைசூர் தால், மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. மைசூர் கிடையாது, மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து எது சாம்பார் எது செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதனால் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி நான் மசூர் தால் வாங்கி நம்ம சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் அவுல் தான் வாங்கியிருந்தேன். இது எவ்வளோ அப்படின்னா 1/2 kg 38 ருபீஸ் வந்து வந்தது. அவள் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, போகாலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதனால் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன் போகாக்காக. ஸோ இதை வந்து பாப்பாவுக்கும் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாப்பாவும் வந்து அவள்லாம் சாப்பிடுவான், கொஞ்சம் பாலில் ஊற்றி ஊற வச்சு கொடுக்கலாம். அதனால் இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் வந்து இல்லை, பட்டை வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் வந்து பட்டை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு 100 கிராம் வந்து பட்டை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால் வந்து பல்காக வாங்கிட்டு வந்துட்டேன். சுத்தமாகவே காலி ஆகிடுச்சு. போன டைமாக பல்காக தான் வாங்கியிருந்தேன். அதுவுமே காலி அப்படின்றதுனால தான் இந்த வாட்டி வாங்கியிருந்தேன். 31 ருபீஸ் வந்து வந்தது 100 கிராம். பெரிய ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் தான் அங்கே இருந்தது. இதுதான் இருந்தது, பேக் ஆஃப் ஸ்க்ரப் இருக்கும். அது வந்து இல்லை. ஸோ தனியாக தான் வச்சுருந்தாங்களா, அதனால் இது ஒன்று மட்டும் 22 ருபீஸ். இது ஒன்று மட்டும் 22 ருபீஸ் அந்த மாதிரி வந்தது. பரவாயில்ல, இப்போதைக்கு இல்லவே இல்லை சுத்தமாக. அதனால வந்து நான் வாங்கிட்டேன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாதாம் பிசின் வந்து வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்டும் குடிப்பார். சப்போஸ் நானும் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா குடிப்பேன். அதனால் வந்து வாங்கியிருந்தேன். 44 ருபீஸ் 100 கிராம் அப்படின்னு வந்தது. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒன்று போட்டாலே போதும், நிறைய வரும், அந்த மாதிரி இருக்கும் இது. அதனால் இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் பெருங்காயம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அன்னை பிராண்டில். ஸோ இதை வந்து நான் வாங்கிட்டேன். 89 ருபீஸ் வந்து வந்துச்சு. 50 கிராம் ஈச்னு நினைக்கிறேன். இது ஒரு 100 கிராம் மொத்தமாக வந்து 89 ருபீஸ் அந்த மாதிரி வந்தது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது. எல்ஜி தான் எப்போவுமே வாங்குவேன். இந்த வாட்டி வந்து அன்னை பிராண்ட் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகி சேமியா தான் வந்து வாங்கியிருந்தேன். ராகி சேமியா வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்கிற மாதிரி தாளிச்சும் சாப்பிட்லாம், அண்டு புட்டு பண்ணியும் சாப்பிட்லாம். அதாவது ராகி சேமியா புட்டு சொல்லுவாங்களே, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பூலாம் போட்டு, ஏலக்காய் போட்டு, ப்ரௌன் சுகர் போட்டு நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் இதை வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ராகி சேமியா வந்து சாப்பிட்டு. அதனால் ஒரு பேக்கெட் வந்து 25 ருபீஸ், அனில் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் 2 பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். சீக்கிரமாக காலி பண்ணணும். ஈச் 180 கிராம் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த டொமேட்டோ கெச்சப் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப நாளாச்சு காலியாகி, கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் ஆகிடுச்சு காலியாகி. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்து வாங்குகிறேன். ஏன்னா குட்டி குட்டி சாஷே பேக்கெட்ஸ் வந்து இருந்ததுனால நான் இதை வாங்கலை. ஸோ இப்போ சாஷே பேக்கெட்ஸும் இல்லை, அதனால் கெச்சப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஹஸ்பண்ட்காக தான், ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுனால வாங்கினேன். கெச்சப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம் கேட்பார். அதுக்காக வந்து நான் வாங்கி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பெரிய பேக்கெட் வாங்கலையா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சின்ன பேக்கெட் தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதுக்கு அவ்வளோ பெரிய பேக்கெட் என்ன, நானும் சாப்பிட்றதில்ல, அவர் மட்டும் தான் சாப்பிடுவார். எப்பயாவது தான் நான் வந்து ரேராக தான் வந்து சாப்பிடுவேன். இது வந்து ஒரு 450 கிராம் வந்து வந்தது. அதனால் இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு சோயா பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 40 ருபீஸ் வந்து 1/4 கிலோ. இது கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன், 40 ருபீஸு. இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. சரி, வேறு எதுவும் பயிர் அங்கே பெருசாக இல்லை. பச்சை பட்டாணிலாம் வந்து வாங்கலான்னு போனேன். பச்சை பட்டாணியே சுத்தமாக இல்லை. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு இதை பச்சை பட்டாணி நெக்ஸ்ட் டைம் வாங்கி சாப்பிட்டுப்போம், இப்போதைக்கு இதை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இதுவுமே ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க. பாப்கார்ன் சீட்ஸ் வந்து வாங்கியிருந்தார். அதுவுமே ஒரு 1/4 கிலோ வந்து 40 ருபீஸ் வந்து வந்திருந்தது. பாப்கார்ன் சீட்ஸ் ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டேன். காலி ஆக போகுது அதனால வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். மசாலா வந்து ஒரு இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. அதனால வந்து பாப்கார்ன் சீட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த மசாலாக்காக. இது வந்து சிறுபருப்பு 56 ருபீஸ் வந்து 1/4 கிலோ பேக்கெட். இது சாரி 1/2 கிலோ பேக்கெட் 56 ருபீஸ் வந்து சிறுபருப்பு வந்து வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து அதிகமாக இதான் யூஸ் பண்ணுவேன், சிறுபருப்பு தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சாப்பாட்டில் இது தான் அவனுக்கு மோஸ்ட்லி கொடுப்பேன். பொங்கல்லாம் நாங்கள் செய்கிறதே கிடையாது, எப்பயாவது தான் செய்வோம். இந்த வாட்டி இது வாங்கிட்டேன் அப்படின்றதுனால பயப்பருப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பொங்கல் செஞ்சிடலாம், அப்போ தான் சீக்கிரமாக காலியாகும். இதையும் வேறு வாங்கிட்டோம் இல்லையா, எப்பயாவது பொங்கல் செஞ்சு சாப்பிட்டா ஓகே தான், நல்லாயிருக்கும் இல்லையா. பொங்கலும் நெய்லாம் விட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். இது எனக்கே தெரியாது, எடுத்து போட்டது என் ஹஸ்பண்ட் தான் போட்டுருந்துருக்காரு. இந்த பம்கின் சீட்ஸ் வந்து இது வந்து இப்போ பீரியட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. பிசிஓஎஸ் இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது இந்த பம்கின் சீட்ஸு. ஈவன் பேபிஸ்க்கும் ரொம்ப நல்லது இது. இது டெய்லியுமே நம்ம கன்சியூம் பண்ணணும். நம்மளோட தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த அளவு வந்து நம்ம கன்சியூம் பண்ணணும் இதை டெய்லியுமே.
ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டாரு. 100 கிராம் வந்து 52 rupees, பரவாயில்ல தான். நல்லெண்ணெய் வந்து தீந்துருச்சு. ஸோ தட் நல்லெண்ணெய் வந்து வாங்கினேன். இது ஏதோ செக் ப்ரெஸ்ட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க 777 பிராண்டில். நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்போவுமே இதே நல்லெண்ணெய் தான் வாங்குவேன். இந்த வாட்டி கொஞ்சம் பட்ஜெட் இடித்ததுனால இது வந்து நான் வாங்கினேன். 159 rupees வந்தது, 1/2 kg, சாரி 500 ml. அதனால் இது வந்து நான் வாங்கியிருந்தேன். மங்கள் தீப் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க 60 rupees. 4 ஸ்மெல்ஸ் வந்து வரும் போல இருக்குது. 4 பேக்கெட்ஸ் இருக்கும் உள்ள மங்கள் தீப்போட இது ஊதுபத்தி. இன்னைக்கு அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் எனக்கும் வந்து அந்த ரெஃப்ரெஷ் வந்து வரும். ஸோ இதை ஏற்றி சாமி கும்பிட்டாதான் எனக்கு சாமி கும்பிட்ட ஃபீலே இருக்கும். அதுக்காகவே இதை நான் வாங்கிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு வந்து 500 ml தான் வந்து வாங்குவேன். இந்த வாட்டி 200 ml தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நெய் எப்போவுமே GRB தான் வாங்குவேன் அவனுக்கு. இதுதான் ஏதோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் வாங்குறதுல நெய் வந்து. ஸோ பேபிக்கும் இதுதான் வந்து பிடிக்குது. அதனால் இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கம்பு வந்து வாங்கினேன். இது வந்து 22 rupees வந்து 1/2 kg நினைக்கிறேன். ஆமாம், 1/2 kg 23 rupees தான், பரவாயில்ல. இது வந்து கூழ் காசி சாப்பிட்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இதை அப்படியே ஊற வச்சு, ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், பட் ஓகே ஊற வச்சாலும் வைக்கலாம். ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தண்ணியை கொட்டிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு குறைப்பாருன்னு அரைச்சி எடுத்துருவேன். இடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் சேர்த்தோ இல்லை வந்து தண்ணி ஊற்றியோ நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி கிண்டிகிட்டே இருந்தோம்னா கூழ் பழத்துக்கு நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் ரவை பேக்கெட் வந்து 1 kg வாங்கிட்டேன். இது வந்து சீக்கிரமாக காலி பண்ணணும் வேறு. ஏன்னா ரவை வந்து 1 kg கிட்ட வாங்கிட்டேனே, காலி பண்ணி தான் ஆகணும். 48 rupees வந்து 1 kg வந்தது. ஓகே, ரவை வந்து அடிக்கடி சாப்பிட்றது, பாப்பாக்கும் கொடுப்பேன், அதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி இட்லி தோசையை வந்து அவனை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரவை சேமியாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கேன். இது வந்து கடுகு வந்து 11 rupees 100 கிராம். இதுவும் வந்து தீரப்போகுது, அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன். கடுகு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ தட் நான் வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு மாவு இதுவுமே பாப்பாக்காக தான் வந்து வாங்கினேன். ஏன்னா வீட்டில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் வந்து சரி அங்கேயே இருந்ததுனால ஆச்சி பிராண்டு தான் நல்ல பிராண்ட் தான் சொல்லிவிட்டு சரி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுப்போம். அவருக்கு வந்து எப்படின்னா நல்லா கிறிஸ்பாக கேட்குறான் சாப்பிட்றதுக்கு, ஹெல்த்தியாகவும் இருக்கணும் இல்லையா, அதனால தான் சரி இந்த முறுக்கு மாவு வந்து வாங்கிட்டு வந்தேன். முறுக்காக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 56 rupees வந்து வந்தது. 500 கிராம் நினைக்கிறேன், 500 கிராம் தான். ஓகே, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ கலரன்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. கலர் எதுவும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ பேபிஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்பி கொடுக்குறேன். அடிக்கடி கிடையாது, எப்பயாவது தான். பட் இதை வச்சு வேறு ஏதாவது செய்ய முடிஞ்சா ஓகே நான் செஞ்சு கொடுத்துருவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு அப்பளம்னு சொல்லுவாங்களா, இது என்ன கார்ன்னு சொல்லுவாங்களா, கார்ன் சிப்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, இது வந்து பொரிக்கணும், பொரிக்காத கார்ன் சிப்ஸ். இவ்வளோ பெரிய பேக்கெட் வந்து 36 rupeesக்கு கொடுத்தாங்கன்றதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி சின்ன வயசில் நிறைய எங்கள் மம்மி வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதனால் வந்து ஒரு 500 கிராமுக்கு கிடைக்குதுன்னும் போது சரி வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் வந்தது அப்படின்னா அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்ப்போம். இதுவுமே வந்து ஹஸ்பண்டும் வந்து அடிக்கடி ஸ்நாக்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா இதை எடுத்து கொடுத்துடலாம் போச்சு. ஸோ அதை வாங்கியிருந்தேன். ஆயில் ஐட்டம் இல்லையா, ஸோ ரேராக தான் வந்து யூஸ் பண்ணணும். பெரிய பேக்கெட்டாக இருந்தது, 1/4 கிலோ பேக்கெட் அந்த மாதிரி இருந்தால் சின்னதே வாங்கிட்டுப்பேன். இதுதான் இருந்தது அப்படின்றதுனால சரி 36 rupees தான் போட்டிருக்கு அப்படின்றதுனால வாங்கினேன். எப்பயாவது தானே சாப்பிட்றோம், எப்போவுமே சாப்பிட்டா தான் பிரச்சனை, எப்பயாவது சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அதனால வாங்கிட்டேன். வந்து மங்கள் தீப்போட ஊதுபத்தி, இது ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், ஸ்டிக் ஊதுபத்தி. இது 67 rupees வந்து வந்திருந்தது. இது ஒரு 4 ஸ்மெல்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. இதில் ஒரு மந்த்லி பேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 1 monthக்கு இது வரும் போல இருக்கும். வாட்டி தான் நான் இதை வாங்கியிருக்கேன். எப்போவுமே இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி தான் வந்து அது எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி அது ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது, அதில் ஸ்மெல்லே வரல. அதனால தான் வந்து இதை வந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான். 31 rupees வந்து 50 grams என்னவோ தான் போட்டிருக்கு. ஆமாம், 50 grams வந்து 31 rupees. இது வந்து நான் வாங்கியிருந்தேன். கோதுமை மாவு காலி ஆகிடுச்சு. ஸோ போன டைம் வந்து நான் ஒரு 5 kg வாங்கியிருந்தேன். 5 kgயும் நான் காலி பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி நிறைய சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அடிக்கடி வந்து கோதுமை தோசையும் ஊற்றி சாப்பிடுவோம், அதனால் சீக்கிரமாக வந்து காலி ஆகிடுச்சு. இந்த வாட்டி ஒரு 2 kg பக்கம் தான் வந்து கோதுமை மாவு வந்து வாங்கியிருக்கேன். இதுவே போதும், எனக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா நான் 2 சப்பாத்தி, ஹஸ்பண்ட் 2 சப்பாத்தி, பாப்பா 2 சப்பாத்தி. நான் எப்போல்லாம் சப்பாத்தி செய்கிறனோ அப்போல்லாம் வந்து பாப்பாக்கும் சேர்த்து வந்து சப்பாத்தி செஞ்சுருவேன். நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, லைஃப் பாய். அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு லெமன் பேக்கெட் அந்த இதில் வாங்கியாச்சு. இதுலேயுமே 7 பேக் இருக்கும் போல். எவ்வளோ அப்படின்னா 2 to 8 rupees 7 பேக் வருது. நான் கவனிக்கவே இல்லை. ஓகே, இது ஆஃபர்னு போட்டிருந்தான், பட் ஆஃபரே காணும், எங்கே ஆஃபர் இருக்குன்னு தெரியல. ஓகே, வாங்கியாச்சு. ரேட் பார்க்காம. இருக்கட்டும், சோப்பு தானே. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜவ்வரிசி தான். இதில் வந்து பாயாசம் வந்து போன டைம் நான் பண்ணியிருந்தேன், ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். 18 rupees வந்து 1/4 கிலோ பேக்கெட்டு.
பாயாசமும் எனக்கு கிரேவிங்ஸ் ஆச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது முத்து பாயாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜவ்வரிசி மட்டும் போட்டு வேக வச்சு பால் ஊற்றி சாப்பிட்டா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் திக்காக சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்படி ஸ்பூனில் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால் இதை வாங்கியிருந்தேன். இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன், 1/4 கிலோ பாக்கெட். போன டைமும் 1/4 கிலோ தான் வாங்கியிருந்தேன். ஸோ இருக்கட்டும், சீக்கிரமாக காலி பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து வாங்கியிருந்தேன். இது ஒன்று 86 ருபீஸ் வருது, இன்னொன்று வந்து 89 ருபீஸ் வருது. ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்னு தெரியல. ஈச் வந்து 25 கிராம்ஸ் தான் வந்து வருது. ஆனால் வந்து 89 ருபீஸ் 86 ருபீஸ் ரேட் வந்து போட்டிருக்கு. இப்படி தான் வந்து விற்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சில இதில் வந்து ரேட்டு செக் பண்ணணும் போல், எல்லாத்துலேயும் உட்காந்து ரேட் செக் பண்ணணும் போல இருக்குது. இதில் வந்து ஒரு 3 ருபீஸ் பக்கம் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ பார்க்காம வந்து அப்போவே கேட்டேன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறையாக இருக்கும், இது வேறையாக இருக்கும்னு சொன்னார். பார்க்கனா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகே, வாங்கியாச்சு. 89 ருபீஸ் ஒரு பேக்கெட் போதும்னு சொன்னேன். ஆனால் ஏலக்காலாம் அடிக்கடி சாப்பிட்றாரா, அதனால வந்து நான் வாங்கினேன். இன்னொன்று வந்து கற்பூரம் வந்து காலி ஆகிடுச்சு. கற்பூரம் வந்து வாங்கியிருந்தேன். 72 ருபீஸ் வந்து வந்துச்சு. இதுவுமே சாமிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தீபம் தூபம் ஆராதனைலாம் காட்டும் போது. அதனால் இதை வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே மங்கள்தீப் பிராண்டு தான். அஷ்டகந்தா பேஸ்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு மாதிரி சந்தனம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது வந்து சந்தனம் தான். செம்ம வாசனையாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது வாசனை. இது வந்து நான் ஆல்ரெடி யாரோ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் இந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், அதனால் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சியோடு இருக்கும், அதாவது வாட்டர் கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்கும் அந்த சந்தனம் வைக்கிற அளவுக்கு. எல்லோ ஆரஞ்ச் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்கும். அதனால நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த சந்தனத்துலேயே. அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இது வந்து விபூதி. இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமா, அதனால வந்து வாங்கினார். என்ன பிடிக்குன்றதுக்காகலாமா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணேன். அவர் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விபூதி வைக்கிற ஆள்லாம் கிடையவே கிடையாது. விபூதி சந்தனம்லாம் வந்து அவர் வைக்கவே மாட்டார், எப்பயாவது தான் வைப்பார். அதுக்கு எதுக்குங்க வாங்குறீங்க, எவ்வளோ நாளைக்குங்க நீங்கள் விபூதி வைக்கிறீங்கலாம் கேட்டேன் நான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னாரு. அதுக்காக ஒரு 20 ரூபா செலவு பண்ணி 19 ரூபா செலவு பண்ணி வாங்குறீங்களே அப்படின்னு நான். இதுவுமே எனக்கு பிடிச்சி தான் வாங்கினேன். நானுமே வந்து எப்பயாவது தான் வைப்பேன். ஸோ ஓகே, அவருக்கு இது பிடிச்சது, எனக்கு இது பிடிச்சது, அதனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து 31 ருபீஸு. ஜாதிபத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இதை வந்து என் பையன் அங்கேயே வந்து கிழிச்சிட்டான், கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டான் இந்த இடத்த. ஸோ கையில் கொடுத்து அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இதில் வந்து 6 பீஸ் வரும் கலர் கலராக, ஓரல் பியோட இது. ஸோ வாங்கிட்டேன் இது பேக்காக. அண்ட் சீரகமும் வந்து தீரப்போகுது அப்படின்றதுனால சீரகம் வந்து வாங்கியிருந்தேன் 28 ருபீஸு. இது அப்படியே வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுடுவேன். இந்த பேக்கெட் அப்படியே பவுடருக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். ஸோ பாப்பாக்கெலாம் ஜீரா பவுடர் தான் போடுறேன். ஜீரகமாக போட்டால் அவனுக்கு பிடிக்காது, இல்லை வாயில் தட்டு போடும் அந்த மாதிரி ஆகும். ஸோ தட் ஜீரா பவுடராக வந்து போடுவேன். அதனால் வந்து நான் இந்த பேக்கெட் அப்படியே ஜீரா பவுடர் கரைக்க வச்சுப்பேன். 28 ருபீஸ் 100 கிராம் வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பயிரும் வேர்க்கடலையும் வாங்கியிருந்தேன். இது வந்து 1/4 கிலோ பேக்கெட், இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் பாப்பாக்காக. இன்றைக்கி பச்சை பயிர் சாதம் தான் வந்து பாப்பா சாப்பிட்டாரு. இது வந்து வேர்க்கடலை வந்து காலையில் தான் வந்து புதினா சாதம், காலையில் வந்து புதினா சாதம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து வேர்க்கடலை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் கம்மியாக இருக்குது. எல்லாம் பாட்டில் ஃபுல்லாக வந்துருக்கும் ரெண்டுமே. நெய் பிஸ்கெட் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. சரி, ஒன்று சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி ஒன்று சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து நான் வாங்கியிருந்தேன். 23 ருபீஸ் வந்து போட்டிருந்தது. சின்ன வயசு ஞாபகம் தாங்க இதெல்லாம். மம்மி வந்து அடிக்கடி வாங்கி தருவாங்களா, அந்த ஞாபகம் தான். இப்போ தான் சாப்பிட்றது இல்லை, ஏன்னா டயட்டு ஹெல்தி அந்த லைனுக்கு போயாச்சு ஃபுல்லாகவே. அந்த செக்டாரில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சரி எப்பயாவது சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். முன்னாடிலாம் கேட்காமலே முன்னாடிலாம் வந்து கிடைக்கும் இதெல்லாம். இப்போல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்குறதா இருக்குது. இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, இதை சாப்பிட்டா வந்து இந்த பெனிஃபிட் இருக்குமா, அதை சாப்பிட்டா அந்த பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு வந்து வாங்குறதா இருக்குது. அப்பத்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இது பேர் என்னவோ சொல்லுவாங்க. வாசனையாக இருக்கும். இது பீரோலலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோன். இது பூச்சி போட்டு வராது அப்படி சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணால் கரப்பான் இதெல்லாம் வந்து வராது. சிங்க் ஏரியாவில் போட்டு வச்சுன்னா நல்லா வந்து ஸ்மெல்லியாக இருக்கும். ரசகற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ஞாபகம் வந்தது, ரசகற்பூரம் இது. ஸோ இதை வந்து நான் வாங்கியிருந்தேன், தீர்ந்துருச்சு, அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த ரோஸ் மில்க் மிக்ஸு, இது என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினார். அவருக்கு வந்து வேணும், பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு ட்ராப் போட்டாலே நல்லா கலர் கொடுக்கும். அது எசன்ஸ் தான், அன்ஹெல்தி தான், ஃபுட் கலர் தான். என்ன பண்ணுறது, வாங்கிட்டாரு. 29 ரூபா வந்து போட்டிருக்கு. சரி எப்பயாவது தானே வாங்குகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஃபுட் கலர், இந்த மாதிரி கலர் உள்ளதே சாப்பிடக்கூடாது, கேன்சர் வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. யூஸ் பண்ணக்கூடாது.
மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம், அவாய்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து இவ்வளோ சாமான் வந்து வாங்கியிருக்கோம். இது எல்லாமே சேர்த்து டோட்டல் பில் வந்து 3500 கிட்ட வந்துருச்சு. எப்படி வந்து அது அவ்வளோ ஆச்சு அப்படின்னா எனக்கும் தெரியல. ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம், மற்றபடி வந்து எப்பயும் யூஸ் பண்ணுற பொருள் தான் வந்து வாங்கியிருக்கோம். இது கம்மியாக இல்லை ஜாஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ வந்து ஆகுமா, இவ்வளோ திங்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுருந்தா. இது எல்லாமே கண்டிப்பாக 2 மந்த்ஸ் கிட்ட எனக்கு வரும், அதுக்கு மேலே வரும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு மேலேயுமே வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பேருக்கு இது ஜாஸ்தி தானே. இத்தனைக்கும் வந்து இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் எழுதிட்டு தான் போனேன். இருந்தாலுமே எனக்கு ஜாஸ்தி வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினதெல்லாம் நான் லிஸ்ட்டில் வச்சில்ல, பட் ஸ்நாக்ஸ் இல்லாமல் இதெல்லாம் வந்து நான் லிஸ்ட்டில் தான் எழுதியிருந்தது. இதுக்கே வந்து எனக்கு 3500 ஆயிடுச்சு. இது வேர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தா. நீங்கள் வந்து வாங்கினா என்னெல்லாம் வாங்குவீங்க, எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மளிகை சாமான் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sarah.